ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த லெவல்ஸில் வந்து கால் ஆப்ஷன் ஆகலாம், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகலாம், புட் ஆப்ஷன் ஆகலாம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி சார்ட். இது லாஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்சைடில் தான் போய்ட்டுருக்கு. அதாவது ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 வீக்ஸ் மட்டும் நம்ம மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடு வந்திருக்கு. அதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 48,219 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து லைஃப் டைம் ஹை. இப்போ இவ்வளோ லைஃப் டைம் ஹை க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,143 வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இயர் ஹைக்கு மேலே தான் வந்து இயர் ஹைட்டை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது யூஎஸ்னுடைய டேட்டா பேஸ் வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கம்மிங் வீக்லேயே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 48,000 வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுமாரி இப்போ 48,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து சொல்லணும். 48 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணால் 48,240 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 48,290 ஆல்மோஸ்ட் 220 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. 48,220 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன, எந்த இடத்துல வந்து கால் ஆகலாம், எந்த இடத்துல வந்து புட் ஆகலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்கிற மாதிரி வந்து எதுவும் இப்போதைக்கு வந்து இல்லை. வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. வந்த நியூஸ் இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு அப்சைட் மூமெண்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 46,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதாவது 47,900 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. அந்த 47,900 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. வரக்கூடிய வாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். 47,900 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. 47,900 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் 48,240 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த 48,240 வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,520 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,520 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் போகும். இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இன்னும் ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 48,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு மேஜர் சப்போர்ட் வந்து 47,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த 47,900 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பிஇ வந்து ட்ரை பண்ணலாம். பிஇ ட்ரை பண்ணோம் அப்படின்னா கீழே சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த 47 அதாவது 47,900 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,750 இது வரைக்கும் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இன்ட்ராடே சப்போர்ட் வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம மார்க்கெட்டு 48க்கு மேலே
போச்சு அப்படின்னா 48க்கு மேலே போகுது அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல சிஇ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். 48,000க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கும்போது நம்ம அங்கே சிஇ வந்து ட்ரை பண்ணலாம். மேலே எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 240 பிரேக் அவுட் பண்ணும். 48,240 வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 48க்கு மேலேயே நம்ம மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா 240 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மேலே வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து 200-250 பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 48க்கு மேலே இருந்தால் சிஇ ஆப்ஷன் எடுக்கலாம். 47,900 கீழே போச்சு அப்படின்னா நம்ம பிஇ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். 47,900க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம பிஇ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து வரக்கூடிய நாட்களுக்கான வரக்கூடிய வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.